ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 1.6 த தேர்ட் சம் சாமி. லாம்டா மியூவின் மதிப்புகளுக்கு 2 × x + 3 × y + 5 × z = 9, 7 × x + 3 × y - 5 × z = 8, 2 × x + 3 × y + லாம்டா × z = மியூ என்ற சமன்பாடுகளின் தொகுப்பானது யாதொரு தீர்வும் பெற்றிராது, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதனை ஆராய்க. இது மாதிரி தீர்வு கேட்குறாங்க. கே மதிப்பின் மதிப்புகளுக்கு, லாம்டாவின் மதிப்புகளுக்கு, மியூவின் மதிப்புகளுக்கு இது மாதிரி கொடுத்துட்டாவே ஃபஸ்ட்டு அணியினுடைய தரம் கண்டுபிடிச்சி அது ஒருங்கமை உடையதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சாமியா. தீர்வுகளினுடைய எண்ணிக்கை ஒரே தீர்வுடைய எண்ணிக்கை சார்ந்து பேசக்கூடியது எந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் அணியினுடைய தரம். இதை வச்சு தான் அந்த கணக்கு போட போகிறோம். ஸோ அணியினுடைய தரத்தை நிறையினுடைய ஏற்படி வடிவத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் சாமி பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது ஒருங்கமை உடையதா இல்லையா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாடு நம்ம எழுதிக்கலாம் சாமி. 2 × x + 3 × y + 5 × z = 9, 7 × x + 3 × y - 5 × z = 8, 2 × x + 3 × y + லாம்டா × z = மியூ. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை அணி வடிவத்தில் எழுதிக்கலாம். +2 +3 +5 = 9. இதுதான் பி என்ற அணி. ஓகே சாமி. +7 +3 -5 = +8, +2 +3 + லாம்டா +மியூ. இதான் ஏபி என்ற அணி சாமி. நான் ஏ என்ற அணியின் தரம் கண்டுபிடிக்கணும், ஏபி என்ற அணியினுடைய தரம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல் உறுப்பு மட்டும் நம்ம பார்க்குறோம் சாமி. இங்கே பார்த்தா இந்த உறுப்பு, இந்த முதல் நிலையில் முதல் உறுப்பு, இரண்டாவது நிலையில் முதல் உறுப்பு, மூன்றாவது நிலை முதல் உறுப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது அனைத்தை விட இது சின்னதாக இருக்கணும். இதை விட சின்னதாக தான் இருக்குது, இது சமமாக இருக்குது. ஓகே, எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த மூளை விட்டம் மணியினுடைய தரம் கொண்டு அந்த மூளை விட்டம் என்ன வரும் சாமி? எனக்கு 0 வரும். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் 0 ஆக்குறது வழியை பார்க்கணும். இது ரெண்டையும் 0 ஆக்கணும். யார் கூட கம்பேர் பண்ணணும்? முதல் நிறையோட கம்பேர் பண்ணணும். ஸோ R3 நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே 2 இருக்குது, 2ல் 2 கழிச்சா 0. ஸோ R3 நியூ R3 தான். R3லேருந்து R1 கழிச்சிட்டாவே போதும். இப்போது R1 எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். R3 2லேருந்து 2 கழிச்சா 0, 3லேருந்து 3 கழிச்சா 0, லாம்டாவிலேருந்து 5 கழித்தா இது வேறுபட்ட உறுப்புகள். அப்போ லாம்டா -5 தான். மியூவிலேருந்து 9 கழிச்சா மியூ -9 தான். இப்போ யார் எழுதணும்? இது ரொம்ப முக்கியம். இதை கம்பேர் பண்ணால் இரண்டுமே பகா எண்கள். அப்போது R1 7ஆல் பெருக்கணும், R2 2ஆல் பெருக்கணும். ஓகே சாமி, இங்கே போட்டுக்கலாம். R2 நியூ R2 எப்படி இருக்குது சாமி? R2 7 இருக்குன்னா எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். R1 இது 7ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டு இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னா என்ன பண்ணி போகிறோம்? குறிகள் ஒரே மாதிரி இருந்தாலும் கழிச்சுக்க போகிறோம். ஓகே, பெருக்கிங்க சைடில் போட்டுக்கிறேன் சாமி. ஃபஸ்ட்டு 2 × R2 இதை 2ஆல் பெருக்கணும். 7 2 14, 3 2 6, 5 2 10, 8 2 16. ஓகே, R1 7ஆல் பெருக்கணும். 7 2 14, 7 3 21, 7 5 35, 7 9 63. ஓகே சாமி, இப்போ கழிக்கணும். கழிச்சா தான் குறி மாற்றினா தான் 0 கிடைக்கும். 0 ப்ளஸ் அந்த மைனஸ் ப்ளஸ் அந்த மைனஸ் ப்ளஸ் அந்த மைனஸ், ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எழுந்து சின்ன கழிச்சு பெரிய குறிப்பாட்டா -15, ரெண்டுமே மைனஸ் கூட்டிக்கணும். -45, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எழுந்து சின்ன கழிச்சு பெரிய குறிப்பாட்டா 63லேருந்து 13 கழிச்சிடலாம் சாமி. அப்போ 50 வருமா? இன்னும் ஒரு 3 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 47, பெரிய நம்பரு -47. ஓகே சாமி, இப்போ எடுத்து எழுதிக்கலாம். 0 -15 -45 -47 100 செஞ்சலாம். இப்போ பாருங்க, இந்த மூளை விட்டால் ஃபுல்லாக 0 வந்துருச்சா? இப்போ அணியினுடைய தரம் ரோ ஆஃப் ஏ = இது மட்டும்தான் சாமியே. இது ஃபுல்லாக 0 ஆயிடுச்சா? பாரு, 3 உறுப்புகளும் இல்லை, ஒரு உறுப்பு பெண்டிங்கில் இருக்குது. அதனால் அணியினுடைய தரம் 3. ஓகே, அடுத்தது இப்போ ரோ ஆஃப் ஏபி இதனுடைய பாருங்கள், இதுலேயும் இதே ஒரு உறுப்பு மீதி இருக்குது. இங்கே ஒரு 2 உறுப்பு இருக்குது. ஃபுல்லாக 0 ஆனால் தான் ஒரு நிறைய தூக்கணும். அப்போ 0 ஆகலை. ஸோ ரோ ஆஃப் ஏபியும் நமக்கு என்ன தான் சாமி கிடச்சிருக்குது? 3 தான் கிடச்சிருக்கு.
ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏபியும் சமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமை உடையது. இப்போ ஒருங்கமை உடையது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பாக தீர்வுகள் இருக்கும். அதுக்கு ஒரு எண்ணற்ற தீர்வுகளா ஒரே ஒரு தீர்வா அப்படின்றத பார்க்க போகிறோம். எந்தெந்த இது உள்ள எப்போ லேம்டா ஈக்குவல் என்னவா இருக்கணும், மியூ ஈக்குவல் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ லேம்டாவுடைய மதிப்பு போடுறோம். லேம்டா ஈக்குவல் டு -5னா இந்த போடணும், +5. மியூனுடைய மதிப்பு -9னா போடணும், +9 போடணும். இப்போ இல்லாமா இப்போ தான் நம்ம கணக்கே போகிறோம். இஃப் இல்லைன்னா எனில் லேம்டா ஈக்குவல் டு 5 எனில் இப்போ ஏபி என்ற அணியானது என்ன மாறும் சாமி? நான் மியூ வந்து 5ன்னு போகிறோம். -5 என்ன பண்ணணும் சாமி? +5 போடணும். இது நீங்கள் 9th படிச்சிட்டிங்க. 0 ஒரு காரணின்னு வச்சுன்னா -5 தான் போகணும்னா +5. மியூ -9 = 0. -9 பக்கம் போச்சுன்னா +9. ஓகே, எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ 5ன்னு போட்டால் 2, 3, 5, 9. 0 -15 -45 -47. இது 0 0. இங்கே லேம்டாவுக்கு பதிலாக +5 -5 ஆகிடும் 0. இங்கே மியூ -9. ஓகே, இப்போ பாரு சாமி, இதில் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு தீஸ் இம்ப்ளைஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு இதுதான் ஏ என்ற அணி. இது மட்டும் தானே, இது பி தானே. இது ஏ என்ற அணியினுடைய ஃபுல்லாக ஒரு நிறை முழுக்க ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. எப்போ 2ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ ரோ ஆஃப் ஏபியினுடைய மதிப்பாருங்க. இது ஒரு உறுப்பு இருக்குல்ல, இந்த ஃபுல்லாக எடுத்தால் இது ஒரு உறுப்பு இருக்குது. அப்போ அதனுடைய வரிசை என்னது? 3. தரம் என்னது? 3. இப்போது நமக்கு ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏபியும் நாட் ஈக்குவல் டு சமமாகவே இல்லை. அப்போ சமமாக இல்லைன்னா அது ஒருங்கமைவற்றது. தேர்ஃபோர் இங்கே இதான் 5ன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது லேம்டா ஈக்குவல் டு 5 எனும்போது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமைவற்றது. எனில் போட்டுக்க சாமி. ஒருங்கமைவற்றது. ஒருங்கமைவற்றதுன்னு என்ன சாமி? தீர்வு இல்லை. எனவே தீர்வு இல்லை. அதான் யாதொரு தீர்வும் இல்லை. ஓகே, இதான ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து யாதொரு தீர்வும் பெற்றிராது. இதான் சாமி ஃபஸ்ட்டு. செகண்டு ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், அதுக்கு பார்த்துக்கலாம். செகண்டு என்ன போட்டுக்கலாம்? மியூ ஈக்குவல் டு 9 போகலாம். செகண்ட் என்னன்னு சொல்ல தெரியல. மியூ ஈக்குவல் டு 9 எனில் ஏபி என்னென்னவான வரும்? இதை அப்படியே போடுங்க. 2, 3, 5, 9. 0 -15 -45 -47. இது 0 0. லேம்டா -5 வருமா? லேம்டா -5. மியூக்கு பதிலாக தான் நான் போடுறேன், நான் 0 போடுறேன். ஓகே செல்லம். இப்போ பாருங்கள் சாமி, இப்போ பாருங்கள், கடைசி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? இப்போ இதில் பார்த்துக்கலாம். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 தான். ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இது ஃபுல்லாகவே 0 ஆகலை. இது 0 ஆச்சுன்னா அதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஃபுல்லாகவே 0 ஆகலை, அதுவும் 3. அப்போது ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏபியும் அணியினுடைய வரிசைகள் சமமாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே தேர்ஃபோர் எப்போ இந்த சமன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு இல்லை சமன்பாட்டு தொகுப்பிற்கு அழகாக எழுதுங்க சாமி. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமை உடையது. எப்போ மியூ ஈக்குவல் டு 9 எனும்போது. ஏன் ரெண்டுமே சமமாக வந்திருக்கு, அணியினுடைய வரிசை தரமானது சமமாக வந்திருக்கு. ஒருங்கமை உடையது. ஒருங்கமை உடையதுன்னா தீர்வுகள் இருக்கணும். அப்போ என்ன தீர்வு? தேர்ஃபோர் தீர்வு லாம்டா -5 ஈக்குவல்னா சாமி 0. திஸ் இம்ப்ளைஸ் லாம்டா ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறம் பாருங்கள், இது எக்ஸா, இது ஒய், இது இசட். -15y -45z ஈக்குவல் டு -47. அடுத்தது
தீர்வு இருக்குது. எத்தனை தீர்வு? ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது ஒரு தீர்வு உண்டு. ஸோ ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கோம். இங்கே பாரு சாமி 2 × x + 3 × y + 5 × z = 9. ஸோ ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கோம். இது ஒரு தீர்வுன்னு வந்துச்சுன்னா இந்த இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. இதுக்கு ஒரு கண்டிப்பாக தீர்வு வரும். இதுக்கு ஒரு தீர்வு வரும். அப்போ ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். எப்போ? μ = 9 எனும்போது. ஓகே சாமி. வேறு எப்போ ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்கு பதிலாக வேதனா நம்பர் போட்டு பாருங்கள். அதாவது 5 இருக்கக்கூடாது, 9 இருக்கக்கூடாது. அப்படி போட்டு பார்க்கலாமா? வேறு எதனா ஒரு நம்பரு 0ன்னு எடுத்துக்கலாம். 0ன்னு எடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போ பா சாமி, மியூவுக்கு பதிலாக 5ன்னு எடுக்கக்கூடாது, +5ன்னு எடுக்கக்கூடாது. ≠ 5 மியூ ≠ +9 எனில் அப்போ நான் எடுத்துக்கிறேன் λ = 0ன்னு எடுத்துக்கிறேன், மியூ = 0 எடுத்துக்கிறேன். லெட் திங்க் நான் அது மாதிரி எடுத்துக்கிறேன். டேக் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சாமி. அப்போ a/bயை சும்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் இதை நினச்சிக்கிறேன் சாமி. லெட் இதை 0ன்னு எடுத்துக்கிட்டா 2 3 5 9 0 -15 -45 -47 0 0 0லேருந்து 5 கழிச்சா -5 கரெக்டாக போடணும். இது -9. ஓகே. இது மாதிரி வரும்போது அணியினுடைய தரம் எப்படி வந்து சமமாக வருதா? அணியினுடைய தரம் இதுலேயும் 2 தான் இருக்குது. அதாவது முழுசாக 0 ஆகலை. அணியுடைய தரம் இதுவும் 3 தான், இதுவும் 3. இது ரோ ஆஃப் ஏ = ரோ ஆஃப் ஏபி = 3 தான். தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு. ஓகே செல்லம். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு. அதாவது ஒரே ஒரு தீர்வு மீன்ஸ் 3னா x y z இருக்குது. அது 3க்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு. அப்போ முன்னாடி நான் மியூ ஈக்குவல் போட்டல சாமி. மியூ ஈக்குவல்ட்டுன்னு போட நம்ம 9ன்னு எடுத்துக்கணும் இல்லையா? அதுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் வந்துச்சு. அடுத்தது இப்போ எண்ணற்ற தீர்வுகள் வரணும்னா எப்போ எடுக்கணும்? இஃப் λ = 5 மியூ = 9 எனில் a/bயை போடுங்க. சரி ஏபியை போடுங்க. சாரி சாமி. 2 3 5 9 0 -5 -15 -45 -47 0 0 லாம்டாவுக்கு பதிலாக 5 போட்டால் 5 -5 0. மியூக்கு பதிலாக 9 போட்டால் இது என்ன ஆகிடும்? 0. இதுவும் 0, இதுவும் 0. அப்போ டோட்டலாக என்ன சாமி ஆகிடும்? ரோ ஆஃப் ஏ. திஸ் இம்ப்ளைஸ் ரோ ஆஃப் ஏ = ரோ ஆஃப் ஏபி = இது ஃபுல்லாக 0 ஆனதுனால ஏனுடைய இது ஒன்று ஃபுல்லாக நீக்கணும். அப்போ ஏ என்ற அணியின் தரமும் 2, ஏபி என்ற அணியின் தரமும் 2 வருது. அப்போ 2 வரதுனால எத்தனை தீர்வு தான் இருக்குது? 2 தீர்வு வெளிப்படையாக இருக்குது. மீதி ஒரு தீர்வு எனக்கு என்னன்னு வந்திருக்கு? 0 = 0ன்னு வந்ததுனால இது இப்போ என்ன சாமி? தேர்ஃபோர் எப்போ சமன்பாட்டு தொகுப்பு ஒருங்கமை உடையதா சாமி? ஒருங்கமை உடையது. எத்தனை தீர்வுகள் நமக்கு வெளிப்படையாக கிடைக்கும்? 2 தீர்வுகள் வெளிப்படையாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது எழுத வேணாம். அப்போ 2 தீர்வுகள் வெளிப்படைனா ஒரு தீர்வு நமக்கு எப்படி இருக்கும்? எண்ணற்ற தீர்வுகளாக இருக்கும். அதை எப்படி சொல்லணும்? ஒரு சாராமாரி குடும்ப எழுதணும்ல சாமி. அதான் எண்ணிக்கையற்ற தீர்வுகள் எழுது பதிலாக சாராமாரி குடும்ப தீர்வாக அமையும். தீர்வுகள் உள்ளன. இல்லைன்னா சமன்பாட்டு தொகுப்பு என்ன ஒருங்கமை உடையது. 3 மாறிக்கு 2 மாறினுடைய மதிப்பு தான் வெளிப்படையாக இருக்குதுன்னா எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. அதாவது எண்ணற்ற தீர்வுகளை கொண்டிருக்கும். இங்கே 1 வந்தாவோ 2 வந்தாவோ 2 வந்துச்சுன்னா ஒரு சாராமாரி குடும்பம்,
ஒன்று வந்துச்சுன்னா இரு சாரா மாதிரி குடும்பம் தீர்வு, ஆனால் எண்ணற்ற தீர்வுகளை கொண்டிருக்கும்னு எழுதணும். அப்போது ஃபைனலாக பாருங்கள் சாமி, எப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று அங்கங்கே போட்டிருக்கோம், அப்படியே கன்சல்டேட் பண்ணி எழுதலாம் சாமி. யாதொரு தீர்வும் பெற்றிராது. எப்போ பெற்றிராது? ஒரு தீர்வு கூட எப்போ பெறாது அப்படின்னு சொன்னால் லாம்டா ஈக்குவல் டு 5 எனும் போது. ஓகே, லாம்டா ஈக்குவல் டு 5 எனும்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். செகண்டுக்கு ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். எப்போ ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு எப்போ மியூ ஈக்குவல் டு 9, மியூ ஈக்குவல் டு 9. இன்னொன்று மியூ நாட் ஈக்குவல் டு 9, மியூ நாட் ஈக்குவல் டு 5 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ எப்போ சாமி? லாம்டா நாட் ஈக்குவல் டு 5, மியூ நாட் ஈக்குவல் டு 9 எனும்போது ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். ஓகே, தேர்ட் ஒன் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். எப்போ எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும்? லாம்டா ஈக்குவல் டு 5, மியூ ஈக்குவல் டு 9 எனும்போது. ஓகே சாமி, அப்போ அதை போட்டுட்டு எப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்கு இதே மெத்தடு தான், இதுவும் இதே கணக்கு தான், ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். எப்போ அது பெற்றிருக்குது, எப்போ ஒரே ஒரு தீர்வு, எப்போ தீர்வே இல்லை, எப்போ எண்ணற்ற தீர்வுன்றதை இந்த 2 கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓவராக வந்துடும். ஓகே, சலோ, தேங்க்யூம்மா.